எனக்கு அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் இருக்கும் மேம். காமனாக வந்து இந்த பிக்மெண்டேஷன் யார் யார்கிட்டலாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா, ஒபிஸாக இருக்கவங்க, நீங்கள் சொல்ற மாதிரி கன்சீவாக இருக்கவங்களுக்கு வரும், பட் ஆனால் போயிடும். இன்னொன்று வந்து அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க, இந்த புகைப்பழக்கம், சிகரெட் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்குது மேம். அதுக்கு என்ன மேம் காரணம்? ஸோ இதுதான் நமக்கு டாக்ஸின் சேர ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதுதான் ஒரு ரீசன். அதை கிளென்ஸ் பண்றதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுலயே வந்து சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம்னா ரத்த சுத்தி சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு, இல்லைன்னா ரத்த சுத்தி மாத்திரைன்னு கிடைக்குது டேப்லெட்ஸ்ல. சூரணம் எடுத்து நான் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணியோ இல்லை தேன்ல மிக்ஸ் பண்ணியோ என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா டேப்லெட்ஸ் டெய்லி காலையில் 2 டேப்லெட், நைட்டில் 2 டேப்லெட். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா அருகம்புல். ஸோ இந்த அருகம்புல்லேருந்து செய்யக்கூடிய தைலம், அருகன் தைலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நமக்கு கழுத்தை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கா, ஸோ டார்க் கலரில் நமக்கு மூட்டுக்களில் ஸ்கின் பிக்மெண்டேஷன் ஆகுது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இல்லை பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அருகன் தைலம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டிஸப்பியர் ஆகும்.